தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். நவம்பர் மாதம் வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்தில் ஓய்வூதியதாரர்களின் அனைத்து சம்பள முரண்பாடுகளையும் அரசாங்கம் தீர்க்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பை காலை முகத்திடலில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தி மேதின பேரணியில் விவசாய அமைச்சர் லால் காந்த வெளியிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஓய்வூதியதாரர்களின் நீண்டகால பிரச்சினையை அரசாங்கம் தீர்த்துள்ளதாக தெரிவித்த அவர், ஓய்வூதியதாரர்கள் தொடர்பான இன்னும் பல பிரச்சினைகள் இன்னும் எஞ்சியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தலுக்கு பின்னர் நிச்சயமாக தற்போதைய அரசாங்கம் மின்சார கட்டணத்தை அதிகரிக்கும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அத்தோடு அரசாங்கத்தில் உள்ள சிலர் பணம் ஈட்டும் நோக்கில் தற்போது டீசல் மாஃபியாவை ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அளவு பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான மாஃபியா நடவடிக்கைகளுக்கு இடமளிக்க கூடாது என அரசாங்கத்திடம் கோருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் ஒருவரின் தோட்டத்தில் இருந்து முக்கிய பிரமுகர்களுக்கான பாதுகாப்புக்கு பயன்படுத்தப்படும் ஆயுதம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் விக்டர் பெரேராவுக்கு சொந்தமான தோட்டம் ஒன்றில் இருந்தே முக்கிய பிரமுகர்களின் பாதுகாப்பு பிரிவினர் பயன்படுத்தும் மினி ஊசி ரக துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. விக்டர் பெரேராவுக்கு சொந்தமான வரகாகுட பிரதேசத்தில் உள்ள தோட்டம் ஒன்றில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த துப்பாக்கி விசேட அதிரடிப்படையினர், கமாண்டோக்கள், விசேட படைப்பிரிவு போன்ற உடற்பயிற்சிகள் பெற்ற படைப்பிரிவினர் பயன்படுத்தும் ஆயுதமாகும். கடந்த 2024ஆம் ஆண்டில் 95 பில்லியன் நோட்டுகளை மத்திய வங்கி பாவனையில் இருந்து அளித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. பாவனைக்கு விடப்பட்டிருந்த பண நோட்டுகளில் பொதுமக்கள் சேதம் விளைவித்த 95.3 பில்லியன் பெறுமதியான 154.1 பண நோட்டுகள் மத்திய வங்கியினால் கடந்த வருடத்தில் பாவனையிலிருந்து மீளப்பெறப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பொதுமக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் 275 மில்லியன் புதிய பண நோட்டுகளும் மத்திய வங்கியினால் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளன. மின் கட்டணத்தை குறைக்கும் அதிகாரம் அரசாங்கத்திடம் இல்லை என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். மின் கட்டணம் எதிர்காலத்தில் கூடுமா குறையுமா என்பதை குறித்து என்னால் எதுவும் கூற முடியாது. ஏனெனில் மின் கட்டணத்தை கூட்டவோ குறைக்கவோ அரசாங்கத்திற்கு அதிகாரம் இல்லை. அதற்கான தீர்மானம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினாலேயே மேற்கொள்ளப்படும். அதே நேரம் தற்போதுள்ள நிலையில் மின் உற்பத்திக்கான செலவை பிரதிபலிக்கும் வகையிலான மின் கட்டணம் ஒன்றை நிர்ணயிக்குமாறு சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளமை உண்மைதான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் நாகப்பட்டினத்திற்கும் காங்கேசன்துறைக்கும் இடையிலான இடம்பெறும் பயணிகள் கப்பல் போக்குவரத்துக்கான கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. நாகை யாழ்ப்பாணம் பயணிகள் கப்பல் சேவையானது நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து காங்கேசன்துறைக்கு வாராந்தம் 6 நாட்கள் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த நிலையில் கோடைக்கால விடுமுறையை முன்னிட்டு பயண கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நாட்டில் டீசல் விலை 12 ரூபாவினால் குறைக்கப்பட்டிருந்தாலும் பேருந்து கட்டணத்தில் எந்த ஒரு திருத்தமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை மற்றும் பேருந்து கட்டணங்களை பாதிக்கும் ஒரே காரணி அல்ல எனவும் ஏனைய அனைத்து செலவுகளும் அதிகரித்துள்ளதாகவும் கெமுனு விஜயரத்ன குறிப்பிட்டார். பேருந்து கட்டணங்களை திருத்தம் மேற்கொள்ள வேண்டுமெனில் டீசல் விலையை 25 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரையில் குறைக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கொழும்பு கல்கிசை இலுதாகொட பகுதியில் உள்ள பாலடைத்து காணியொன்றில் இருந்து கூர்மையான ஆயுதங்களால் தாக்கி எரிக்கப்பட்ட நிலையில் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக கல்கிசை போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் ரத்மலானை மகிதாரம வீதியைச் சேர்ந்த 23 வயதுடைய டிகிரா என்று அழைக்கப்படும் காவிந்த கயாஷன் ரணவக்க என்பவர் ஆவார். உயிரிழந்த இளைஞன் காணாமல் போயுள்ளதாக அவரது தாயார் போலீசில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் இளைஞன் கொலையுடன் தொடர்புடைய 2 சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஒரு முச்சக்கர வண்டியும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது.
மின்னேரியா அருகே நேற்று மாலை நடைபெற்ற பாரிய விபத்தொன்றில் 2 உயிரிழந்து 40 பேர் படுகாயமடைந்துள்ளனர். மின்னேரியா ஹபரணி பிரதான வீதியில் ராணுவ முகாம் ஒன்றின் முன்பாக இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. எதிரெதிராக வந்த 2 பேருந்துகள் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தின் காரணமாக 2 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த சில காணிகள் விடுவிக்கப்பட்டு மாவட்ட செயலாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கடலை தளபதி மானத ஜேகம்பத் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலாளரிடம் விடுவிக்கப்பட்ட காணிகளுக்கான அனுமதி பத்திரங்களை கையளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி வலிவடக்கு வசாவிளான் பகுதியில் உள்ள 20 ஏக்கர் காணிகளும், மாங்கொள்ளை பகுதியில் உள்ள 15 ஏக்கர் காணிகளும், வடமராட்சி கட்கோவளம் பகுதியில் உள்ள 5.7 ஏக்கர் காணிகளும் இவ்வாறு கையளிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 8,87,389 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு பிரவேசித்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை 1,65,113 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளனர். இந்தியாவிலிருந்தே அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளதுடன் அவர்களின் எண்ணிக்கை 35,886 என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பிரித்தானியாவிலிருந்து 16,883 சுற்றுலா பயணிகளும், ரஷ்யாவிலிருந்து 12,925 சுற்றுலா பயணிகளும், ஜெர்மனியிலிருந்து 11,262 சுற்றுலா பயணிகளும் நாட்டுக்கு வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. மணராப்பளை கதிர்காமம் பெரசிரிகம பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மர்மமான முறையில் பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக கதிர்காமம் போலீசார் தெரிவித்தனர். இந்த கொலை சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. கொலை செய்யப்பட்டவர் கதிர்காமம் பெரகிரிகம பிரதேசத்தைச் சேர்ந்த 46 வயதுடைய பெண்ணொருவர் ஆவார். பெண் கடந்த 10 வருடங்களுக்கு முன்னர் தனது கணவரை விட்டு பிரிந்து மற்றொரு நபருடன் ஒன்றாக வசித்து வருவதாக போலீஸ் விசாரணைகளிலும் தெரிய வந்துள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பில் கதிர்காமம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவனின் திடீர் மரணம் பகுடிவதை காரணமாக ஏற்பட்டதாக தெரிய வந்தால் அதற்கு பொறுப்பான அனைத்து தரப்பினரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. சப்ரகமுவ பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தில் 2ஆம் ஆண்டு மாணவரின் திடீர் மரணம் தொடர்பாக நேற்று விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது. சப்ரகமுவ பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தில் 2ஆம் ஆண்டு மாணவர் ஒருவர் திடீரென உயிரிழந்தமை குறித்து முழுமையான விசாரணைகளை மேற்கொள்ள விசாரணை குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பின்னர் ஏப்ரல் 29ஆம் தேதி மாலை தனது வீட்டின் பின்புறம் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். பல்கலைக்கழக புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது அவருக்கு ஏற்பட்ட தாங்க முடியாத அவமானமே அவரது தற்கொலைக்கு வழிவகுத்துள்ளதாகவும் அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரியாக செயற்பட்ட போலீஸ் பரிசோதகர் அசோக ஆரியவன்சவுடன் அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். காங்கி சுந்தரி போலீஸ் பிரிவிற்கு அவர் இடமாற்றம் செய்யப்பட்டதாக செய்தி வெளியாகியுள்ளது. குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் கோரிக்கையின் பேரில் தடுப்பு காவலில் உள்ள சிவனேசுதுரை சந்திரகாந்தனிடம் ரணில் விக்ரமசிங்க பேச வேண்டும் என கூறி குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை அதிகாரி ஒருவருக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்த சம்பவமே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.